Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 3வது நாளாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வரும் நிலையில் குவியலாக பொங்கி வரும் நுரையில் பொதுமக்கள் சிலர் செல்ஃபி எடுத்து விளையாடுகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஆனந்த் பாபு, முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 560 கனஅடி நீர் திறந்து விடப்படுவதால் கர்நாடக மாநில தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ரசாயன கழிவுகள் காரணமாக ஆற்றில் நீர் கருநிறத்தில் சென்று துர்நாற்றம் வீசியவாறு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. குவியலாக இந்த நுரை தென்பெண்ணை ஆற்றில் பனி பொருத்தியது போல சென்று கொண்டிருக்கும் நிலையில் அப்பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நீர் துர்நாற்றம் வீசிய நிலையிலும் நுரையில் விளையாடி செல்ஃபி எடுத்து வருகிறார்கள். அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீரில் அதிகப்படியான துர்நாற்றம் வீசுவதால் அதிகாரிகள் இவற்றினை ஆய்வு செய்து இதன் மூலம் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதை விளக்கிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நிலையில் அப்பகுதி செல்லக்கூடியவர்கள் ஆபத்தை உணராமலும் அந்த நீரில் விளையாடியும் அங்க இருக்கக்கூடிய நுரையில் செல்ஃபி எடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பல பொதுமக்களும் அப்பகுதியில் செல்ஃபி எடுத்து வருகிறார்கள். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் பாபு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.